மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். மெய்யன்பர்களே, இந்த குழந்தை பேர் ஒரு குழந்தை கிடைச்சா போதுமே அப்படின்னு கோயில் கோயிலா சுற்றி எவ்வளவோ மருத்துவத்துக்கு செலவெல்லாம் பண்ணி எங்களுக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு அப்படிலாம் இருக்காங்க. அதாவது இந்த நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த குழந்தை இல்லை, நமக்கு குழந்தை இல்லைன்னு சொன்ன, அதாவது குழந்தை 1 வருஷம் ஆகி, அதாவது கல்யாணம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆகி குழந்தை இல்லை, 2 வருஷம் ஆகி குழந்தை, 2 வருஷம் ஆகி குழந்தை இல்லைனாலே ஆரம்பிச்சிருவீங்க. இந்த 2 வருஷம் ஆகி குழந்தை எல்லாம் போச்சு அப்படின்னா அதுக்காக மருத்துவர் நாடுவது தான் நியாயம். அதுதானே சிறப்பு. மருத்துவரை தான் பார்க்கணும், அது தப்பு இல்லை. அப்போ மருத்துவரை பார்த்து குழந்தை இல்லை. இப்போ ஒரு எளிய முறையை, சித்தர்கள் சொன்ன எளிய முறையை சொல்றேன், அதை கேட்டுக்குங்க. யார் யாருக்கெல்லாம் குழந்தை பேர், அதாவது குழந்தை பெறக்கூடிய பாக்கியம் தள்ளி போகிறதோ, ஓராண்டு கடந்துருச்சு அப்படிங்கிற லெவலில் இந்த வைத்தியரை தேடணும், இனிமே இது மருத்துவர் தேடணும், டாக்டர் தேடணும்னு நிலைமைக்கு வர்றீங்களா, அப்போ முதல்ல நீங்கள் தேட வேண்டியது அரச மரத்தை தேடணும். பெண்கள் ஆண்கள் 2 பேருமே. ஓ ஆமாம், நீங்கள் என்ன பழைய காலம் தான் சொல்றீங்க, இது தெரிஞ்ச விஷயம் தானே, ஆலமரத்தை அரச மரத்தை சுற்றி வந்தால் முடிஞ்சு போச்சு, அதுதானே சொல்ல சொல்கிறீங்க, அடையாங்க அப்படிங்கிறீங்களா? அது இல்லை. அரச மரத்தின் நாடணும். முதல்ல புருஷனும் அரசனை நாடணும். அரசனா யாரு? அரச மரம். 2 பேர் நாடணும். என்ன அப்படின்னா, அரசன் கொழுந்து அங்கே இருக்கும். அதிகாலை நேரத்தில் 2 பேருமே அந்த மரத்தை சுற்றி வந்து கும்பிட்டுட்டு, நான் சொல்றது சூரிய உதயத்துக்கு முன்னதாக, அந்த சூரிய ஒரு 5 மணி, ஏன்னா 5:50 5:58 அப்புறம் தான் சூரிய உதயமாகும். நான் சொல்றது 5:30 மணி கரெக்டா. அதுக்கு முன்னால அந்த மரத்தை சுற்றி அந்த மரத்துடைய வேரில் நல்லா கும்பிட்டுட்டு, மனசார கும்பிட்டுட்டு, அந்த கொழுந்தை எடுத்து மனைவிக்கு கணவனும் கணவனுக்கு மனைவியும் அரசன் கொழுந்தை கிள்ளி கொடுக்கணும். வெத்தலை மாதிரி போட்டு மென்று சாப்பிடணும். வேற ஒன்றும் இல்லை, ஒரு தித்திப்பான துவர்ப்பாக அந்த சுவை இருக்கும். ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிங்கன்னா ரொம்ப இனிமையாக இருக்கும். அதாங்க. இதை வந்து வியாழக்கிழமை காலையில் பண்ணணும். எப்படி? வியாழக்கிழமை காலையில் பண்ணணும். இதை வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமையிலேருந்து தொடங்கி அடுத்த வியாழன் வர வரைக்கும் தொடர்ந்து 8 தினங்கள் தொடர்ந்து பண்ணிடணும். ஒரு முறை பண்ணாலே பண்ணிட்டு என்ன பண்ணணும், வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்தோடனே நீங்கள் வந்து அத்தி பழம் இருக்கும். இந்த அத்தி பழம் வந்து கடையில் அந்த ரவுண்டாக வாங்கி சாப்பிட்றீங்களா, இதையே முடிந்தவர்கள் அத்தி மரத்துடைய இலை, அத்தி மரத்துடைய இலையை வந்து பவுடர் பண்ணி, அத்தி இலை வந்து முத்தியை தரக்கூடியதுமா, குழந்தையை மட்டும் இல்லை முத்தியவே தரக்கூடிய. முத்தியைன்னா என்ன? அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்வு முடியும் பொழுது இறையாற்றல் தன்மையை அவனுக்குள்ள பாய்ச்சி அந்த இறைவனுடைய அருளை பெறுவது, அதான் முத்தி நிலை. அதையே தருங்கிறான். அப்ப அத்தி முத்தியை தரும்னு சொன்னது அதுதான். அப்ப அத்தி வந்து சக்தியை தரும். எப்படி தரும்? சக்தியை தரும்னா பொம்பளை பிள்ளைய கொடுத்துருமா நீங்க கேட்டக்கூடாது. சக்தியும் கொடுக்கும், சிவத்தையும் கொடுக்கும். அப்படி பார்த்தா ஆக நம்முடைய தேகத்தை வலுப்படுத்தும். அப்ப அத்தி பழம் மட்டும் இல்லைங்க, இப்ப சொல்றேன் கேட்டுங்க, அத்தி மரத்துடைய இலைகள் அவ்வளவு அற்புதமானது. அத்தி மரத்துடைய இலைகள் பச்சையாக தினமும் ஒரு மனிதன் தொடர்ந்து அத்தி இலையை மட்டுமே அவன் காலையில வந்து ஒரு கைப்பிடி அவன் சாப்பிட்டு வந்தான்னா அவன் மிக பெரும் ஆண்மகனாகவும் கவர்ச்சி மிகுந்தவனாகவும் இருப்பாங்கிறது நம்முடைய சித்த மருத்துவ விஞ்ஞானம் சொல்கிறது. இப்படிப்பட்ட விஷயம் வந்து அத்தி இலையில இருக்கு. அப்ப இந்த அத்தி இலையெல்லாம் கிடைக்குமா சார்? அப்ப அத்தி பழம் தானே விற்கிறாங்க எல்லாருமே, அத்தி இலை கிடைக்கலையே அப்படின்னு தேடி போனது தான் சார் எதுவுமே கிடைக்கும். சும்மா தேடாம நம்ம வீட்டில் இருந்துட்டு உடனே கிடைக்குமான்னு கேட்கணும், தேடணும். இந்த மாதிரி சொல்றீங்களே, எங்க சார் கிடைக்கும், எவ்வளவு, எங்க சார் இருக்கு, எப்படி சார் இதை வாங்கணும், இப்படி கேட்கணும். சும்மா ஒன்று பார்த்துட்டு ஆக நல்லா தான் இருக்கு, அது எங்கே போய் வாங்குறது அப்படின்னு படுத்துட்டா ஒன்றும் கிடைக்காது. ஆகவே இது ஒரு விஷயம். இதுக்கு மேல இன்னொரு விஷயம் இருக்கு. எப்படி? இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த அத்தி சாப்பிடும் போது ஆண் மகனுக்கு வந்து விந்து கெட்டிப்படும்.
கவுண்டிங் நீங்கள் உங்கள் பாஷையிலே சொல்லிடுறேன், கவுண்டிங் சிறப்பாக இருக்கும். போதுமா? கவுண்டிங் வந்து 100% சூப்பராக இருக்கும். அது வந்துடும், இதில் ஈஸியாக வந்துடும். பெண்களுக்கு வந்து கர்ப்ப பையும் சினை முட்டையும் சிறப்பாக திடமாக இருக்கும். சினை முட்டை சிறப்பாக இருந்தால் கருத்தங்கும். இதுதான். இது வந்து அத்தி இலைக்கு அந்த பவர் உண்டு. சரியா? ரைட், சொல்லியாச்சு. இப்போ அடுத்து அதிகாலை சுபவேளைன்னு சொல்ற மாதிரி இந்த அதிகாலை நேரத்தில் இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் அவ்வளவு சொல்லிட்டே வரேன். நான் 2 பேருமே செய்ய, 2 பேருக்கும் தான் மருந்து சொல்லிட்டு இருக்கேன். 2 பேருக்கும் ஒரே மருந்து தான், மாற்றிலாம் கிடையாது. இன்னொரு எளிய முறையில் கொள்ளு இருக்கு பார்த்தீங்களா? கொள்ளு நல்லா அதாவது வியாழக்கிழமை நல்லா கொள்ளு தொக்கு பண்ணணும். இந்த கொள்ளு தொக்கு பண்ணும்போது முருங்கைப்பூ இருக்கு பார்த்தீங்களா? முருங்கை பூவை நெய்யில் வணக்கி கொள்ளு தொக்குடன் கலந்துடும். அதையும் போட்டு தொக்கு பண்ணணும். தொக்குன்னா வேற ஒன்றும் கிடையாது, கொள்ளை அவிச்சு சட்னி மாதிரி பண்ணிடுறது. சட்னினா நீங்கள் தண்ணி விட்டு பண்ணுவீங்க, நான் சொல்ல வரன்னு கொஞ்சம் இருக்கும். அதை மிக்சியில் போட்டு கொள்ளை வேக வச்சு மிக்சியில் போட்டு தண்ணி விடாமல் அப்படியே அவிச்ச கொள்ளை அப்படியே போட்டு மிக்சியில் அடிச்சிங்கன்னா நல்லா ஒரு விதமான மாவு மாதிரி ஆயிடும். தண்ணி இல்லாத மாவு எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். அதில் வந்து முருங்கைப்பூ இருக்குல்ல, அதையும் போட்டு அடிச்சிடணும். முருங்கைப்பூவை நெய்யில் வணக்கி போட்டு அடிக்கணும். அடிச்சுட்டு இதை சாப்பாட்டில் பச்சரிசி சாதத்தில் வியாழக்கிழமை வியாழக்கிழமை தொடங்கி 2 பேரும் புருஷன் 2 பேருமே மறு வியாழக்கிழமை வரைக்கும் தொடர்ந்து சாப்பிட்டா ஆண்மை பெருக்கம் அதிகரிக்கும், பெண்மை பெருக்கம் அதிகரிக்கும். பெண்ணுக்கு வந்து அந்த வறண்ட நிலையெல்லாம் மாறி வந்து இளமை ததும்புவா, அந்த மாதிரி ஒரு சூழலாம் உருவாகும். இதெல்லாம் வந்து என்னன்னா மிக எளிய முறையான விஷயங்கள். இதெல்லாம் கைக்கொள்வாங்க. இது மாதிரி நிறைய கடல் போல இருக்கு. ஆக இதெல்லாம் வந்து கருதி உள்ள வரணும், செய்யணும். இதுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு, ஏன்னா இப்போ மருத்துவம் இது வந்து டவுன்ல இருக்கவங்களுக்கு சில நேரங்களில், அதாவது வயல்வெளிகளில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் சொல்ற விஷயம். இவங்களுக்கு எங்கே போய் கிடைக்கும்? நாட்டு மருந்து கடையில் இந்த விஷயங்கள் கிடைக்கலாம். மேபி கிடைக்காதவர்கள் வந்து தேடி பிடிச்சி நம்ம வாங்கலாம். அதாவது நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே அதை நத்தி போகணும், கிடைக்கும் கண்டிப்பாக. முயற்சி செய்தால் முடியும். அப்படி பண்ணிங்க. 3வது ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கு இயற்கையாகவே ஆண் பெண் இருபாலருமே காலையில் குழந்தை இல்லைன்னு சொல்றீங்கள, 5 மணிக்கு எழுந்து குளிச்சிடணும். பித்த நாடி ஓடிக்கிட்டு இருக்கும் காலையில் 10:30 மணி வரைக்கும் ஓடும். நித்திரையை 5 மணிக்கு கலைத்தவர்களுக்கு பித்தம் தலைக்கேறாது, உடல் சுத்தமாகும். இதுதான் உண்மை. நீங்கள் 10:30 மணி நீங்கள் சூரியன் உதிச்சும் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை. எந்திரிக்கணும் வெள்ளனா எந்திரிக்கணும்னா விஷயமே தான். இன்னைக்கு விளங்கிக்குங்க. ஏன் எல்லாரும் வெள்ளனா எந்திரிக்கணும்னு சொன்னாங்கன்னா, பித்த நாடி ஓடும்போது தூங்குனா மொத்த நாடியுமே சூடாயிரும். அப்போ சூடு உடம்புல வந்து உடல் சூடு அதிகரிச்சுன்னா எல்லா அவயங்களும் சூடாயிரும். சூடாயிட்டா உங்களுக்கு உயிர் சத்தாற்றல் கம்மியாயிரும். உயிர் சத்தாற்றல் கம்மியாயிட்டா விந்து கெட்டிப்படாது. அதே மாதிரி பெண்ணுடைய சுரோனித நீர்ல உயிர் சத்து இருக்காது. ஆகவே குழந்தை தரிக்காது. இப்போ புரியுதா நான் சொல்றது? ஆகவே அன்பர்களே, அதிகாலையில இருந்து குளிச்சிட்டிங்கன்னா உடல் சூடு தணிந்து விடும். குளியல் எப்ப? சூரிய உதயத்துக்கு முன்னதாக யாரெல்லாம் குளிக்கிறீங்களோ, வெந்நீர்ல கூட குளிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் சூரிய உதயத்துக்கு முன்னதாக எழுந்து குளிப்பவர்களுக்கு மட்டும்தான் பித்த நாடி சமன்படும், மொத்த நாடியும் சிறப்பாக இருக்கும். ஆகவே அன்பர்களே, இந்த சித்த விஷயங்களை நீங்களும் செய்து பயனடைந்து அற்புதமாக ஆனந்தமாக இருங்கள். அற்புதம், ஆனந்தம்.